ஆண்டவர் உலகரட்சர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 5ஆம் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலை நிகழ்ச்சியின் வாயில் அவங்களை சந்திப்பதில் ஆண்டவருக்குள்ளாக சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை வாசி கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதி 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதை நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதைத்தான் 16வது சுற்றாக நான் பார்த்துட்டு இருக்கோம். அவர் எப்படிப்பட்ட எல்லாவற்றையும் உண்டாக்குகிறவர். அதான் சொல்கிறாரு, நாங்கள் எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல் ஒன்றை யோசிக்கிறதுக்கு தகுதி இல்லை, அந்த தகுதி தேவனால் உண்டான். அப்போ தேவனால் எல்லாம் உண்டாகும், எல்லாம் ஆகும். மனுஷனால் கூடாததெல்லாம் தேவனாலே கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த அனுதின கண்மலை நிகழ்ச்சியை கேட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய முயற்சி தோற்று போயிருக்கலாம், நீங்கள் எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள் தோற்று போயிருக்கலாம், உங்களுக்காக பிரயாசம் எடுத்தவர்கள் தோற்று போயிருக்கலாம், அல்லது நீங்கள் யாரை நம்புனீங்களோ அவங்களால ஒன்றும் உண்டாகாமல் இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஏதோ ஒன்று நம்முடைய காரியங்கள் தடைப்பட்டிருக்கலாம். அதனால் நீங்கள் சோர்ந்து மன உளைச்சலோடு, மன பாரத்தோடு, கண்ணீரோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். அப்போ யார் தான் எனக்கு இதை செய்வா? ஸ்தோத்திரம். எப்படி ஸ்திரீகள் போய் யார் இந்த கல்லை புரட்டுவார்கள் என்று கேட்டது போல, யார் இதை செய்வா, எனக்கு யாரால் இது உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேவனால் எல்லாம் உண்டாகும். அதான் சொல்கிறார், தேவனால் எல்லாமே செய்யுது, தேவனால் எங்கள் தகுதி தேவனாலே உண்டாயிருக்குது. அப்போ தேவன் எல்லாவற்றையும் உண்டு பண்ண வல்லவர். சாத்தா இயேசுவை சோதித்த போது ஸ்தோத்திரம், அதுக்கு கல்லுகளே அப்பங்களாக்கி சாப்பிடும் அப்படி சொன்னால் அவர் அப்போ என்ன சொன்னார்னா, வார்த்தையை நாளை பிழைப்பான். ஆனால் அவருக்கு ஆப்போசிட்டாக எலிமின போது அவர் சொல்கிறார், ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தேவன் இந்த கழுகுனாலே உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். பார்த்தீங்களா? அதனால் தேவன் நினைத்தால் எல்லாவற்றையும், உங்கள் பிரச்சனைகளை மாற்றிடுவார், உங்கள் கஷ்டங்களை மாற்றிடுவார், உங்கள் நெருக்கடிகளை கர்த்தர் மாற்றிடுவார். விழுந்து போன கற்பத்திற்கு உயிர் மீட்சி கொடுப்பதற்கு நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்க வல்லவர். பாருங்கள், வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் அது நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். சாரி பார்த்து விதவை சொன்ன வார்த்தை என்ன? எலியாவிடம், பானையில் கொஞ்சம் மா இருக்குது, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, சாப்பிட போகிறோம், சாக போகிறோம். ஆனால் எலியா என்ன சொன்னா, நீ முதல்ல ஒரு சின்ன அடையாண்ட கொண்டு வாமா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பஞ்சக்கால தீர் வரைக்கும் பானையில் மா உண்டாகிட்டே இருக்கும், அவள் எடுக்க அது உண்டாக, எண்ணெய் எடுக்க எண்ணெய் உண்டாக. பாருங்கள், பானை ஒருபோதும் சுரக்காது, எண்ணெய் கலசம் எண்ணெயை ஒருபோதும் சுரக்காது, காலியான. ஆனால் தேவன் நினைத்தால், தேவன் அதை ஆசீர்வதித்தால் சுரக்காத பானை மாவை சுரந்தது. சுரக்க முடியாத அந்த கலசம் எண்ணெயை பஞ்சகால தீரு வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு காரணம் தேவன் அதை உண்டாக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சூழ்நிலை பானையை போல, கலசத்தை போல ஒரு எம்டியாகக்கூடிய நிலைமையில் இருக்கலாம். கவலைப்படாதீங்க, தேவனால் எல்லாம் உண்டாகும். உங்களுடைய சகல காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்து. நீங்கள் தோல்வியை, மன உளைச்சலை, அவமானத்தை சந்தித்த அந்த இடத்திலே ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் மேன்மையை தந்து நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ். நல்ல பிதாவே, எல்லாவற்றையும் உண்டாக்க உம்மால் ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். இந்த கண்மலை நிகழ்ச்சிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எதற்காக மனவேதனையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அதை நீர் உண்டாக்கி ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்த போகிற அப்படின்னாலே இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதா. காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மலை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.